guys, welcome back to வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழில் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம இங்கிலீஷில் ஹாப்பி நியூ இயர் guys. இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய அனிமே அப்டேட்ஸ் ஒரு சில வந்திருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யுவர் நேமுக்கு ஏதாவது ஒரு வழி பிறந்துடாதா, தமிழ் டப்பில் பத்தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர், நிறைய பேர், நானே கூட நிறைய தடவை ஏங்கியிருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு விடுவு காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழ் டப் வரப்போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும். ஹைப் பட்டனை கொடுத்து நம்மளுக்கு ஹைப் பர்சன்டேஜ் ஏற்றி விடுங்க. அதுக்கப்புறம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் பீஸை பற்றி போட்டிருந்திருப்பேன். அது கடைசியில் படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ ஃபுல்லாக படுத்துருச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கப்பா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அனிமே நியூஸில் 2025 டாப் ரேட்டட் வாங்கினது, அதாவது டிவி அனிமேல டாப் ரேட்டட் வாங்கின அனிமே எது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஐஎம்டி ரேட்டிங் படி பார்க்க போகிறதில்ல. மை அனிமே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டட் வாங்கின, அதாவது 2025 டாப் ரேட்டட் வாங்கின அனிமே எது அப்படின்னா அபாத்திகிரி டைரிஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அனிமையோட சீசன் 2 தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாப் ரேட்டடில் இருக்குது. 8.91 சம்திங் பர்சன்டேஜ் வாங்கியிருக்குதுப்பா. 10க்கு இவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கி 2025 மை அனிமே லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது இந்த அனிமே. அடுத்தது அனிமே மூவியில் எந்த அனிமே அதிக ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னு மை அனிமே லிஸ்ட் படி பார்த்தோம்னா 2025 நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும், என்ன வாங்கியிருக்க போது நம்ம டீமன் ஸ்லேயர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சி போய் பார்த்தா செயின்சா மேன் தான் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்கப்பா. செயின்சா மேனோடைய ரெசார்ட் மூவி பார்த்தீங்கன்னா 9.13 அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங்கில் வாங்கியிருக்குது 10க்கு. இவ்வளோ பக்கத்தில் வாங்கியிருக்கு, 10க்கு நியர்பையில் 9 வாங்கியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் ஐஎம்டி ரேட்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம டீமன் ஸ்லேயர் தான் எப்பவுமே இருக்கும். ஆனால் மை அனிமே லிஸ்ட் ரேட்டிங் படி இந்த அனிமே தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க 2025. அடுத்ததான் நம்ம அனிமே அப்டேட்ஸில் எந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா நம்மளுடைய டீமன் ஸ்லேயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. டீமன் ஸ்லேயர் இப்போ ரீசெண்டாக ஒரு மூவின்னு ஒன்று விட்டுருந்தானுங்களா, அதை வச்சு நம்மளுக்கு ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தானுங்க. வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணால் சரி ஓகே அப்படிங்களா. ஆனால் ஓடிடிக்குன்னு ஒரு டேட் கொடுக்கணும் இல்லையா. ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் ஆனது செப்டம்பர், ஆனால் ஜப்பானில் ரிலீஸ் ஆனது அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 45 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நியர்பைல எப்பவுமே ஒரு மூவினா ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஆனால் இவங்க இழுத்துக்கிட்டே இவ்வளோ நாள் ரிலீஸ் பண்ணாமலே இருந்தானுங்க. இப்போ செயின்சா மூவி அது கூட பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணாமலே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பானுங்க. இப்போ கூட ஜம்பெஸ்டான்னு ஒன்று நடந்துச்சு, அதில் கூட ஏதாவது ஓடிடி ரிலீஸ் கொடுப்பானா, அடுத்த மூவிக்கு ஏதாவது அப்டேட் கொடுப்பானா அப்படின்றது மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு அப்டேட்டும் கொடுக்காம அவன் பாட்டில் வந்தோமா அப்படியே போனோமா அப்படின்னு இருந்தானுங்க. ஓடிடி எப்படா கொடுப்பீங்க, நிறைய ஃபேன்ஸன்ஸை தேட்டருக்கு போய் பார்க்க முடியாதவங்க ஓடிடிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓடிடியிலே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கு தெரிஞ்சான். ஆனால் அதுக்கே இப்போ ஒருத்தன் வச்சானா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்படையில் என்னென்னா அந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டீமன் ஸ்லேயர் ஃபுல் மூவி எவனோ பார்த்தீங்கன்னா நெட்டில் லீக் பண்ணி விட்டானுங்க. இப்போ எல்லாருமே நெட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்லீகலாக பார்க்குறதுக்கு மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்க்குறதுக்கே. ஆனால் இப்போ அதை எல்லாத்தையுமே ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லீகலாக பார்த்துக்கிட்டு அந்த இதுலேருந்து எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அனிமே பிளக்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் மூவியை பார்த்துட்டு அதை பற்றி ஏதாவது கிளிப்ஸ் எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ இதுலையாவது போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் கொடுத்து தூக்கிக்கிட்டே இருக்கானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. இந்த ஷேர் பண்ண இதோட ஒரு விளைவாக பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மூவியை வாங்குற மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க. மூவி நம்ம வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண கிரன்ச் ரோலும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அவன் கிரன்ச் ரோல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுறான் போல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி லீக் ஆன ஒரு மூவியை கொண்டு இவன் இதில் ஏர் பண்ணா அப்படின்னா அதில் அவனுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் கிரன்ச் ரோலுமே பயப்படுறான் போல இருக்குது. அந்த மூவி ஏர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கேன். வாங்குற மாதிரி அவன் ஐடியாலே இல்லை அப்படின்னா கிரன்ச் ரோல்காரன் வாங்கலை அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பாகவும் ஒன்று அமையும் நம்மளுக்கு. ஏன்னா தமிழ் டப் பண்ணி தேட்டர்லேயும் நம்மளுக்கு அந்த மூவி போட்டிருப்பானுங்க. ஆனால் அந்த மூவி நம்மளுக்கு கிரன்ச் ரோலில் ஏர் பண்ணாட்டி நம்மளுக்கு தமிழ் டப்லேயும் நம்ம இதில் வராமல் போயிடும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஃபியூச்சரில் ஏதாவது அதிசயம் நடந்து கிரன்ச் ரோல்காரன் அந்த மூவியை பரவாயில்லப்பா நாங்கள் லீக் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் ஏர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏர் பண்ணானுங்க அப்படின்னா நல்லபடியாக தான் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக சென்டென்ஸ்டு டு பி
ஹீரோ அப்படிங்கிற ஒரு அனிமே வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானுமே சொல்லியிருப்பேன் இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பேன். January 3 அன்றைக்கி நம்ம தமிழ் டப் வந்துடும். ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக அனிமே ப்ரிவ்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிவ்யூ தான். ஸோ இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக நம்மளோட ஜுஜுட்சு கைசன் வந்து ஒரு அப்டேட்ப்பா. ஸோ ஜுஜுட்சு கைசன் ஹிடன் இன்வெஸ்ட்ரி ப்ரீமெச்சூர் டெத் ஆர்க் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவி. ஸோ இது வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கும் ஜப்பானில். ஆனால் இந்த மூவியை இப்போ கடைசியாக நம்ம இந்தியன் தேட்டர்ஸுக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இன்னையிலேருந்து ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ Jan 1 ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தானுங்க. ஸோ இந்த அப்டேட்டை வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ வீடியோவில் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி தான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்கள் பக்கத்தில் ஏதாவது தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ புக் மை ஷோவில் உங்கள் பக்கத்தில் நியர்பையில் ஏதாவது டிக்கெட் கிடைக்குதுன்னா புக் பண்ணி போய் பாருங்கள். ஆனால் இந்த மூவியில் அவ்வளோ பெருசாக எதுவும் இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம கோஜோட லைஃப் ஸ்டைல் வந்து சீசன் 2 வந்து பார்த்துருப்போம். சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரு 6 எபிசோடு கிட்ட வந்திருக்கும். அதை தான் அப்படியே சுருக்கி ஒரு மூவி மாதிரி மேக் பண்ணி போட்டுட்ருக்கானுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஒரு மூவி வந்து இந்த டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஸோ அது டிலே ஆகி கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அது ரிலீஸ் பண்ணாமலே போயிட்டானுங்க. அது என்ன ப்ராப்ளம்னே தெரில. இனிவே அந்த மூவி வந்தால் என்ன வராட்டி என்ன, நம்மளுக்கு சீசன் 3 வந்து ஏறாக போகுது. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய 2 எபிசோடு தான் கொண்டு வந்து அதில் போட்டிருப்பானுங்க. ஸோ அந்த மூவியை நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ட்டானுங்க. ஸோ நம்ம ஓடிடியிலே பார்த்துட போகிறோம். அதை தவிர்த்து நம்மளுக்கு அது என்ன தேவைப்படுது. ஸோ அதனால் இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சுங்க. கோஜோ லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பாடணும்னு தோணுச்சுன்னா ஸோ பக்கத்தில் ஏதாவது தேட்டர் இருந்தால் புக் பண்ணி பார்த்துக்குங்கப்பா. ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது வந்து நம்மளுக்கு ஸோ ரீஜனல் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போதில்லை. ஒன்லி ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் புக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. நம்ம சாப்பரை வச்சு தான். ஸோ சாப்பரை வச்சு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு ஈக்குவலாக அந்த சீசன் 2 அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். சீசன் 1 ஒரு சில சொதப்பல் பண்ணியிருப்பானுங்க. அதையே மெயின்டைன் பண்ணி சீசன் 2லையும் கொண்டு வந்தானுங்க அப்படின்னா பயங்கர வெறியாயிரும். அடுத்ததாக டார்க் மூன் அப்படிங்கிற ஒரு அனிமே ஆல்ரெடி தமிழ் டப் வரும் அப்படிங்கிற மாதிரி அனிமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. விஷுவல் கீயுமே லான்ச் பண்ணியிருந்திருக்கானுங்க. ஸோ இந்த அனிமே January 9 தான் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. தமிழ் டப் எப்படி பார்த்தாலும் இந்த அனிமேக்கு டிலே ஆகி தான் வரும். ஸோ ஒரு 2 வீக்ஸ் டிலே பண்ணி தான் வருவானுங்க. அதுக்கப்புறம் ஒஷினோகோ சீசன் 3 இருந்தும் ஸோ நியூவாக ஒரு ட்ரெய்லர் அண்டு பிவி வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. அடுத்ததாக செயின்சா மேன் ரெசார்ட் மூவிலேருந்து நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி மூவியே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து எதுக்கடா உங்களுக்கு கீ விஷுவல் வந்து நியூவாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. இனிமே வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்கப்பா. அடுத்ததாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வருஷமாக தான் அமைய போகுது. ஏன்னா பிக் 3 வந்து இந்த வருஷத்தை வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் ரொம்ப ஹைப்பாக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய நருட்டோ சரி, ப்ளீச் சரி, அப்புறம் ஒன் பீஸ் சரி, இந்த 3 அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுக்காக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ வந்து ஸோ எண்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ப்ளீச் வந்து அப்படியே 2 years ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒன் பீஸ் தான் இது வரைக்கும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தானுங்க. ஸோ அவங்களுமே இப்போ கேப் விட்டானுங்க. ஸோ இப்படி ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2026 மிகப்பெரிய ஒரு கிளாஷ் வரப்போகுது இல்லையா. நருட்டோலேருந்து 4 எபிசோடு வரப்போகுது. ஸோ ப்ளீச்சோடைய ஃபைனலாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒன் பீஸோடைய நியூ எபிசோட்ஸ்ன்னு சொல்லி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் நடக்க போகுது இல்லையா. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹைப்பாக ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நருட்டோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலை. இன்ன வரைக்கும் ஒரு ட்ரஸ்டடான ஒரு லீக்லேருந்து தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கிளாஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வருஷத்தை முடியறதுக்குள்ளே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ப்பா. அடுத்ததாக டிடெக்டிவ் கேனன் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டுப்பா. ஸோ அவங்களுடைய 30வது ஆனிவர்சரி பொறுத்து நியூவாக ஒரு எபிசோடு வந்து லான்ச் பண்ண போகிறானுங்களாம். 1 hour ஸ்பெஷலாக. ஸோ எபிசோட் 0 அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறானுங்களாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த அனிமேக்கு வந்து இப்போ நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. ட்ரெக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, செக் பண்ணி பாருங்கள். நியூ பிவியுமே லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக கொச்சிகாமேன்ற ஒரு அனிமே இதோட சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எபிசோட் 1 to 13 வரைக்கும் நம்மளுக்கு அனிமே டைம்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜாப்பனீஸ் டப் தான். ஸோ இங்கிலீஷ் சப்பில் மட்டும் இருக்குது இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த அனிமேக்கு தமிழ் டப்புமே இருக்குது. ஆனால் அதை வந்து ஆட் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அது சோனியாகர ரைட்ஸே. ஸோ அதனால் இவங்க வந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால் இவங்க வந்து கொண்டு வர மாட்டானுங்க. ஸோ இனிமே இந்த அனிமேயும் ஸ்ட்ரீம் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டுப்பா. ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க்கில் Jan 2 அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 போல் ஸோ நம்மளுக்கு யூஆர் நெக்ஸ்ட் அதாவது மை ஹீரோ அகாடமி யூஆர் நெக்ஸ்ட்ன்ற ஒரு மூவி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மூவியை மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ண போகிறானுங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க் இந்தியா சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட யுவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப் வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்துச்சான்னு கேட்டால் அஃபீஷியல் கிடையாது. ஸோ அன்அஃபீஷியலாக தான் வந்திருக்குது. அதாவது நம்மளுக்கு ஃபேன் டப்பாக தான்ப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன் டப்பாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த டப்பிங் தனித்தனியான ஆளுகள்லாம் போட்டு ஸோ பார்க்கவே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஒட்டாக்கு நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்காங்க. ஸோ யூடியூப்லேயுமே தனியாக செப்பரேட்டாக சேனல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்டூடியோ போட்டு தனியாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சுப்பா. யுவர் நேம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ யுவர் நேமில் வந்து தமிழ் டப் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.
பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளியரான ஆடியோ, ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்குன்னு தனியாக ஸ்டூடியோ போட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒர்க் பண்ணி ஸோ இந்த இப்போ தான் ஃபைனலாக இது அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கோட ஆடியோ ஃபைல் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ ஃபைலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் யுவர் நேம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கிற ஆடியோ ஃபைலுக்கு பதிலாக இவங்க கொடுத்த ஆடியோ ஃபைலை லிங்க் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் செக் பண்ணி பார்த்து ஸோ எப்படி பண்ணணுன்ற ஸ்டெப்ஸில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துங்கப்பா. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா எதையோ நெருக்கமான ஒன்று இழந்த குற்ற உணர்ச்சி மட்டும் என்னை பின்தொடர்ந்து வரும். அடுத்ததாக டோக்கியோ கோல் அப்படிங்கிற மாதிரி அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனிமே டைம்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. எபிசோட் 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹிந்தி டப்பில் ஏற பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வீக்லி வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இந்த அனிமேக்கு தமிழ் டப்புமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட் கன்ஃபார்ம் நியூஸ் தான். ஸோ இது வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆனால் நாட் கன்ஃபார்ம் நியூஸ் தான் வந்திருக்குது. இந்த அனிமே தமிழ் அண்ட் தெலுங்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு சின்னதாக ஒரு கொஸ்டின் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2025 நிறைய அனிமே ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச 2 அனிமே வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நியூ அனிமே இருந்துச்சு அப்படின்னா நானும் வாட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.